குற்றாலம் ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது. எல்லோரும் மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு சிற்றோரிக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து மெயின் ஃபால்ஸோட தண்ணி இந்த பக்கமாக போயிட்டு இருந்தது. அப்படியே அதையும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தது மெயின் ஃபால்ஸ் பக்கத்துலேயே தான். ஏன்னா ரூம்லேருந்து மெயின் ஃபால்ஸ் வந்து 200 மீட்டர், சிற்றோரி வந்து 100 மீட்டர் தான். அதனால் எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. வாக்கபிளில் இருந்ததுனால அங்கே முடிச்சுட்டு ஏறும்போது இங்கே பார்த்திங்களா வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்தது வந்து நல்ல சீசன் டைம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து குற்றாலத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜூலை எண்டுலேருந்து செப்டம்பர் வரைக்கும் பிளான் பண்ணுங்கள். அதுதான் வந்து அங்கே சீசன் டைம் அப்படின்னு சொன்னாங்க. ரூம்லேருந்து சிற்றருவி என்னமோ 100 மீட்டர் தாங்க. ஆனால் அந்த கேட்லேருந்து உள்ளே போகிறதுக்குள்ளே தான் நாக்கு தள்ளிடுச்சு. ஏன்னா நல்ல ஸ்லோப் எல்லாமே வந்து மேலே ஏறுற மாதிரியே இருந்துச்சு. என்னால் ஏறவே முடியல. பாப்பா வந்து கால் வலிக்குது தூக்குங்க தூக்குங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அத்தை மாற்றி, என் கொழுந்தனார், என் ஹஸ்பண்ட் எல்லோரும் மாற்றி அவளை தூக்கிட்டு ஒரு வழியாக மேலே போனோம். ஆனால் ஏறவே முடியலங்க. இங்கே வந்து சோப்பு, ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. குளிக்கும்போது கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இன்னொன்று ஜில்லுன்னு நினைக்கிற வரைக்கும் தான் வந்து நமக்கு அந்த குளிர் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து இறங்கி வரவே மனசே வரல. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஃபால்ஸில் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு தண்ணி. ஆனால் சிற்றருவியில் அப்படியே நம்மளை யாரோ கட்டையை வச்சு அடிக்கிற மாதிரி செம்ம ஃபோர்ஸாக இருந்தது தண்ணி. நல்லா இருந்துச்சு, குளிக்க ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுலேருந்து வரவே மனசு வரல. நான் தாங்க இப்படி ரொம்ப தத்தி தாவி போயிட்டுருக்கேன். ஆனால் எங்கள் அத்தை எல்லாருமே வந்து முன்னாடி போயிட்டாங்க. என்னன்னே தெரியல. இந்த மாதிரி ட்ரிப்லாம் வரும்போது தான் நம்ம உடம்பு எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அங்கங்கே வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குங்க குட்டி குட்டியாக. அது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்து கவர் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க பாருங்கள். ஏன்னா என்னால் ஏறவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னு தெரியல, நனைஞ்சிருந்ததுனால செப்பல் வழுக்குச்சா, அதனால் கால் வலியா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு வந்தாங்க. என்னால் முடியவே இல்லை சுத்தமாக. இந்த சிற்றருவியோடு என்னை விட்டுருங்க, நான் ரூமுக்கு போய் படுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம எவ்வளோ தான் பெரிய ஆளானாலும் இந்த கட்டைப்பையை மட்டும் நம்ம விட மாட்டோம்ல. எல்லோரும் குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து கட்டைப்பையில் நார்மல் ட்ரெஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். கடைசியில் வந்து நாங்கள் குளிச்சுட்டு நேராக அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. இன்னொன்று, அங்கே உள்ள எல்லாருமே அப்போ தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. எப்படி தான் வந்து கேஷுவலாக இருக்காங்க. கடையில் உள்ளவங்களும் சரி, டூரிஸ்ட்டாக இருந்தாலும், நார்மல் பீப்புள், அங்கே உள்ள பீப்புள் எல்லாருமே வந்து கேஷுவலாக இருந்தாங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் வந்து 2 நாள் எதையும் பார்க்கக்கூடாது, மழை வெயில் எதையும் பார்க்கக்கூடாது, எல்லாத்துலேயும் வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு போனோம். பார்த்தா மேலே வந்து என்ட்ரி டிக்கெட் போட்டிருந்தாங்க. 20 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக அப்படி தான் வந்து பிரித்து விட்ருந்தாங்க. இங்கே வந்து மெயின் ஃபால்ஸில் எனக்கு ஆனால் கொஞ்சம் என்னென்னா ஜென்ஸுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுங்க. தண்ணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஏரியா தான் விட்டுருந்தாங்க. லேடிஸ்க்கு தான் வந்து நிறையா இருந்தது. இங்கே வந்து எல்லாருக்குமே சின்ன அருவி தாங்க. ஆனால் இது தான் வந்து எனக்கு மெயின் ஃபால்ஸை விட இது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட மேலே அருவியை விட கீழே எத்தனை ஃபால்ஸ், அதோட தண்ணி தான் வந்து அங்கேயும் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகி நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. ஏரியா வந்து ஆனால் ரொம்ப நசன்னு இருந்தது. இதில் மழை வேறு. எல்லாருமே வந்து குளிச்சுட்டு இந்த அருவியை பற்றி தான் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே குளித்து முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வழியாக வந்துட்டோம். அதுக்கு மேலே வந்து எங்களால் பசி தாங்க முடியல. சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் போகிறதுக்குள்ளேயே வந்து எங்கள் ட்ரெஸ்லாம் காஞ்சிருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து காற்று சிலுன்னு இருந்துச்சுங்க. சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக வந்து சீசன் டைமில் வாங்க. சீசன் டைம் வந்து ஜூலை டு செப்டம்பர். கண்டிப்பாக அந்த டைம் வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. நேராக அங்கேயே போயிட்டோம். சரி சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கீ ரைஸும் பிரியாணி மட்டும்தான் இருந்தது. பசங்களுக்கு கீ ரைஸ் ஊட்டிட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் உட்காந்துட்டோம். நீங்கள் வந்து பட்ஜெட்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அதிகமாக போனது வந்து ஏசி கோச் புக் பண்ணது. இன்னொன்று ரூம் வந்து தெரியாமல் வந்து நாங்கள் ஏசி புக் பண்ணிட்டோம், ஏசி ரூமு. கடைசியில் நாங்கள் வந்து ஏசியே போடவே இல்லை. சொல்லப்போனால் ஃபேனுமே போடலை. அங்கே கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. அதெல்லாமே குறைச்சிக்கிட்டாலே வந்து பட்ஜெட்குள்ளே போயிட்டு வந்துடலாம். அடுத்தடுத்து நாங்கள் எங்கே போனோன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள்.